அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்கே கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் முகமது யூசுப் ஏர்வாடியிலிருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கண்டா, அதாவது தொழுகை பள்ளி நிர்வாகிகள், குறிப்பாக முத்தவல்லியின் தகுதிகள் என்னென்ன என்கிற விவரம் உள்ளிட்டவைகள் பற்றி குர்ஆன் மற்றும் நபி மொழியில் கூறப்பட்டுள்ளவைகள் என்ன, கொஞ்சம் தெளிவுபடுத்தவும். இன்று முத்தவல்லி பதவி கௌரவ பதவியாக சில ஊர்களில் பார்க்கப்படுகிறது. அதற்காக தேர்தல் கூட நடத்தப்படுகிறது. அந்த பதவிக்காக ஏராளமான பொருளாதாரம் செலவு செய்யப்படுகிறது. இதெல்லாம் தேவையா? தாங்கள் சுமார் ஓராண்டுக்கு முன் இது போன்ற ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தீர்கள். ஆனால் மக்கள் மத்தியில் எவ்வித மாற்றமும் நிகழவில்லை என்பதை கவனத்தில் கொள்ளவும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த முத்தவல்லிகளை பொறுத்தளவுக்கு அது ரெண்டு மாதிரி இருக்கிறாங்க. ஒன்று, அதிகாரமிக்க ஒரு பதவியாகவும் இருக்கிறது. ஆலிம்சா மோதியார்களை விரட்டக்கூடிய அந்த ஊர் நிர்வாகத்திற்கு சப்போர்ட்டாக அந்த முத்தவல்லி என்ன செய்வார், கட்டளையிட்டாரே. ஆனால் ஆளுங்களுக்கு அடிபணிந்து செயல்படக்கூடிய அந்த மாதிரியான பவர்ஃபுல்லான முத்தவல்லிகளும் இருக்கிறாங்க. சில இடங்கள்ல டம்மியா சும்மா வச்சிருப்பாங்க. ஒரு கௌரவமாக முத்தவல்லி அப்படின்றத வக்பு போர்ட்டுக்கு முத்தவல்லிங்கிறது கணக்கு காட்டணும். அதுக்காக ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து இப்படியும் வச்சிருக்கிறாங்க. அது கௌரவ போஸ்டாக, அதுக்காக பல லட்சம் ரூபாயெல்லாம் செலவழிக்கிறாங்க. முத்தவல்லியை நான் வரணும், அந்த வக்பு போர்டில் நம்ம பேர் இருக்கணும், நம்ம முத்தவல்லின்னு காட்டிக்கிறணும், எங்கேயும் போனால் நான் பள்ளிவாசம் முத்தவல்லி அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவும் சில பேர் முத்தவல்லிக்காக இந்த மாதிரி கௌரவ பதவிக்காக போட்டி போட்டு பல லட்சங்கள் செலவழிக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் நடக்குது. ஆனால் அந்த முத்தவல்லி அப்படிங்கிற முத்தவல்லியா இருந்தாலும் சரி, அல்லது ஊர் தலைவர், பள்ளிவாசல் நிர்வாகம் பண்ணக்கூடிய தலைவர், அல்லது பள்ளிவாசல் இமாம், இவங்க எல்லாத்துக்குமே சேர்த்து பள்ளிவாசல் சம்பந்தமாக, நிர்வாகம் சம்பந்தமாக வரக்கூடிய நேரத்தில் அழகான தெளிவான ஒரு கட்டளையை போட்டுறான். பள்ளிவாசலை யார் நிர்வாகம் பண்ணக்கூடாது, யார் நிர்வாகம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது 9வது அத்தியாயத்தினுடைய 17, 18 அந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டிடுறான். மா கான லில் முஸ்ரிக்கீன யஅமுரு மசாஜித் அல்லாஹி ஷாஹிதீன அலா அன்ஃபுஸிஹிம் பில் குஃப்ர். அதாவது இணை கற்பிப்பவர் தனது இறை மறுப்புக்கு தாமே சாட்சி கூறி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை நிர்வகிக்க கூடாது, நிர்வகிக்கிறது தகாது. ஹபிதத் அஹ்மாலுஹும், அவருடைய செயல்பாடுகள் எல்லாம், செயல் நல்லறங்கள் எல்லாம் அழிந்து விட்டன, அவர் நரகத்தில் என்ன செய்வாங்க, நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொல்லிடுறான். அப்ப இணை கற்பிக்கக்கூடிய, ஏன்னா காபீர்களை பொறுத்தளவுக்கு அவங்க நம்ம பள்ளியாசல் பக்கம் கொண்டு வர மாட்டாங்க, பள்ளியாசலுக்கு வரமாட்டாங்க, நம்ம நிர்வாகத்துக்கு வரமாட்டாங்க, அவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தம் இல்லாம போயிடும். ஆனா இந்த இணை கற்பிப்பவராக இருக்கிறாங்களா இல்லையா, அவங்க முஸ்லீமாக இருந்து கொண்டு முஸ்லீமாக இல்ல, முஸ்லீம்களை தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு இஸ்லாத்தில் இருப்பதாக சொல்லிக் கொண்டு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களையும் செய்வார்கள். அப்படியே மக்கள் இருப்பார்கள். ஆனா அந்த மாதிரியான ஆட்கள் பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கறது அல்லாஹ் தெளிவா சொல்லிடுறான். சொல்லிட்டு யார் தான் பள்ளிவாசல் நிர்வகிக்க வேண்டும், இன்னமா யஅமுரு மசாஜித் அல்லாஹி மன் ஆமன பில்லாஹி, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல யார் நிர்வகிக்க வேண்டும் என்றால் மன் ஆமன பில்லாஹி, அவர்கள் அல்லாஹ்வை என்ன செஞ்சணும், ஈமான் கொண்டிருக்க வேண்டும். வல் யௌமில் ஆகிரு, மறுமை நாளையும் என்ன செய்யணும், அவர் ஈமான் கொண்டிருக்க வேண்டும். வ அகாமு ஸலா, அவர் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவராக, வ ஆத்து ஸக்கா, ஸகாத்தை கொடுக்கக்கூடியவராக, வலம் யஹ்ஸ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்படக்கூடாது. அப்படியானவர்கள் தான் என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய பள்ளியை நிர்வகிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன செஞ்சிடறான், அல்லாஹ் இதுல சொல்றான். அப்படி யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் நேர்வழி பெற்றவராக இருக்க முடியும். அப்ப பள்ளிவாசல் நிர்வாகம் பண்ணக்கூடியவர்களுக்கு தகுதியாக அல்லாஹ் சொல்லக்கூடிய, அல்லாஹ்வையும் இறுதி நாளை நம்பி தொழுகையை நிலைநாட்டி சக்காத்தும் கொடுத்து அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அஞ்சாது இருப்பவரே அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் நிர்வகிக்க வேண்டும். அப்ப இந்த தகுதியில உள்ளவர்கள் நம்ம தேர்ந்தெடுக்கணும். இதுல ஒரே ஒரு தகுதி மட்டும், சக்காத்து கொடுக்கக்கூடியவன் வரதா இல்லையா, அதுல பொதுவா இந்த மக்களுடைய பணம், பைத்துல் மால், இந்த மாதிரியாக புணங்கக்கூடிய நேரத்துல இரையேச்சமுடைய ஒரு செல்வந்தராக அல்லது சக்காத்து கொடுக்கக்கூடிய நிலைமையில இருந்தாலும் வைங்க, அவர் கையாடல் பண்ண மாட்டாரு, பள்ளிவாச பணத்தை ஆட்டையை போட மாட்டாரு, பள்ளிவாச பணத்தை சுரண்ட மாட்டாரு, கள்ள கணக்கு எழுதி எடுக்க மாட்டாரு. ஆனா நல்லவரா இருக்கிறாரு, அவனோட வசதி இல்லை, சக்காத்து கொடுக்கக்கூடிய நிலைமை இல்லை, அந்த மாதிரியான ஆளுக்காரங்க சேர்த்துக்கலாம். சக்காத்து கொடுக்க கடமையாக இருக்கக்கூடியவர்கள் சிறந்தவர்கள். அவர் சக்காத்துக்கு முறையா அல்லாவுக்கு 5 சக்காத்து கொடுத்தான்னு வைங்க, அவர் மற்ற பணங்களை ஆட்டையை போட மாட்டாரு. ஆனா அந்த மாதிரியான ஆளுக்கு இல்லை, நல்லவர்களா இல்லை. ஆனா நல்லவர்களா இருக்கிறாங்க, அவங்க என்னது, சக்காத்து கொடுக்கக்கூடிய நிலைமையை தொழுகிறாங்க, அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்பட மாட்டாங்க, அல்லாஹ்வை நம்பி இருக்கிறாங்க, மறுமை நாளை நம்பி இருக்கிறாங்க. ஆனா சக்காத்து கொடுக்கக்கூடிய தகுதி மட்டும் அவர்களுக்கு இல்லை என்றால் அந்த மாதிரியான ஆளுகளை தேர்ந்தெடுக்கலாம். ஏன்னா அவங்களும் அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய, திருட மாட்டாங்க. இப்ப அல்லாஹ் பள்ளிவாசல் பொறுத்தளவுக்கு அது வெறும் தொழுகைக்கான ஒரு தலம் மட்டும் இல்லை, அதுல இருந்து மக்களுக்கு பல சேவைகள், பணிகள் செய்யக்கூடிய ஒரு பிரதான இஸ்லாமிய தலமாக இருக்கிறது, கேந்திரமாக இருக்கிறது. அங்கிருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில இருந்தா எல்லா விதமான செயல்பாடுகளும் செய்தார்கள். இஸ்லாமியர்களுடைய தலைமை செயலகமாக அதுதான் இருந்தது என்ற அளவுக்கு என்ன செஞ்சது, அது இருந்தது. அப்ப இப்படியாப்பட்ட கேட்டகர்கள் உள்ளவங்க தான் என்ன செய்யணும், பள்ளிவாசல நிர்வாகம் பண்ண வேண்டும் என்றும் என்ன செஞ்சிடறான், அல்லாஹ் சொல்லிடுறான். அப்ப தகுதியற்றவர்களை பள்ளிவாசல் கொண்டு போய் வைக்கக்கூடிய நேரத்துல தான் என்ன செய்யுது, பல பிரச்சனைகளும், பஞ்சாயத்து, மார்க்கம் சம்பந்தம், பள்ளிவாசல் தொழுக வராதவர் முத்தவலியா இருப்பாரு, அது என்னது, பள்ளிவாசல் பணத்தை ஆட்டையை போடக்கூடியவர் முத்தவலியா இருப்பாரு. அப்ப இப்படி எல்லாம் பாக்குறோமா, அல்லாஹ் தவிர மத்த எல்லாத்துக்கும் பயப்படுவாரு, அப்படியேப்பட்டவர் முத்தவலியா இருப்பாரு.
இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஆட்களை கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது, நிர்வாகத்தில் வைக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் நிர்வாகம் என்பது அல்லாஹ்வுக்கு அஞ்சியவர்களா இருக்கணும், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்படாதவர்களா இருக்கணும், அல்லாஹ்வுக்கு மட்டும் பயந்தவர்களாக இருக்கணும். அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கக்கூடிய நிர்வாகம் தான் சிறந்த நிர்வாகம். அதுதான் பள்ளிவாசல் நிர்வகிக்கக்கூடிய தகுதி. இணை கற்பிக்கக்கூடியவர்கள் வந்து பள்ளிவாசல் நிர்வகிக்க தகுதியற்றவர்கள், அவர்கள் தகுதியே இல்லை என்று சொல்லி என்ன செஞ்சிடறான், அல்லாஹ் சொல்லிடுறான். இதுதான் முக்கியமான தகுதி. இதுல வந்து இந்த கௌரவத்திற்காக இருக்கிறாங்க. அதாவது இந்த முத்தவள்ளி போஸ்ட் நமக்கு கிடைச்சிட்டா நம்ம முத்தவள்ளின்னு போட்டுக்கிறலாம், முத்தவள்ளின்னு சொல்லி சொல்லிக்கிறலாம், இந்த ஊர் முத்தவள்ளி அப்படின்னு சொல்லிக்கிறலாம் அப்படின்னு இருக்குது. அதுபோக சில இடங்கள்ல வந்து ஆலிம் சமூதையர்கள்லாம் அந்த பள்ளிவாசல இருக்கக்கூடிய மற்ற ஊழியர்களை நிர்வாகம் பண்ணக்கூடிய, அதிகாரம் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான போஸ்டாகவும் என்ன செய்யுது, முத்தவள்ளி பவர் இருக்கிறது. என்ன இருந்தாலும் நிர்வாகம் பண்ணக்கூடிய இமாம்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஊர் தலைவராக இருந்தாலும் சரி, பள்ளிவாசல் நிர்வாகம் சில ஊர்ல முத்தவள்ளி இருக்க மாட்டாங்க, சும்மா டம்மியா போட்டு வச்சிருப்பாங்க. ஜமாத் தலைவர் தான் என்ன செய்வார், பள்ளிவாசல் நிர்வாகம் பண்ணுவார். அப்படியாப்பட்டவராக இருந்தால் அவர் என்ன செய்யணும், இந்த கேட்டகரியில இருக்கணும். அது போக என்ன செய்யணும், இமாம்களா இருக்கக்கூடியவர்கள் இந்த கேட்டகரியில இருக்க வேண்டும் அப்படிங்கிறத என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளணும்.